சோழனர் வந்து அவங்க அழைப்பே கொடுக்க முடியாது, அறிவாலயத்து வாசலுக்கு வெளியில நிக்கிறாங்க. பனையூருக்கு அவங்களை வெல்கம் பண்றீங்களா? இது வரைக்கும் அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணீங்களா? அதை ஏன் பேச்சுவார்த்தை நடந்துச்சு நடக்கல அப்படிங்கறத ஒரு கட்டன் கிளியரா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த சேனல்? தென்னமலை. ஓகே, காங்கிரஸ் எங்களோட வரணும் நீங்க தான் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமா. எங்களோட நிலைப்பாடு மதசார்பற்ற சமூக நீதியை உருவாக்குவது, அப்படி ஒரு அரசை உருவாக்குவது. இதை நோக்கிய எந்த கட்சிகளா இருந்தாலும் நாங்கள் நட்பின் நடுவில் வரவேற்போம். நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், 234 தொகுதியிலையும் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். நட்பு சக்தியாக மதசார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்குவதில் ஏற்படக்கூடிய தலைவர்களோ தோழமைகளோ நாங்கள் எப்பொழுதும் வரவேற்போம். நீங்க சொல்ற திமுக காங்கிரஸ் என்ன பிரச்சனைனா, நான் சொல்லிடுறேன். திமுக என்ன பண்ணும் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து கிரீஷ் சார் வந்து சொல்லிட்டாரு, டிசம்பர் 15 போய் டிசம்பர் 15 முடிச்சுன்னு நவம்பர் மாசம் போய் சொன்னார் முதலமைச்சர்கிட்ட. அப்ப காங்கிரஸ் மேல ஒரு மரியாதை இருந்தா, மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவாங்க, தலைவர்கள் மேல மரியாதை இருந்தா, இல்ல இந்த கூட்டணி வந்து இணைப்புல ஒரு உறவுல நம்பிக்கை இருந்தா அடுத்த நாளே குழுவை போட்டுடலாம். அவங்களுக்கு தான் இந்த உறவு மேல நம்பிக்கை இல்லையே. தொண்டர்கள்லாம் வேற பக்கம் போயிட்டாங்க. யார் பக்கம் போயிட்டாங்கன்னா எங்க பக்கம் வந்துட்டாங்க ஆல்ரெடி. அப்ப அந்த குழுவை ஏன் போட மாட்டேங்கிறாங்க? பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வந்துருச்சு? முதல் முறையா காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் கிரீஷ் சோடங்கர்னு ஒரு சுயமரியாதை தலைவர் அமைச்சிருக்காங்க. அந்த சுயமரியாதை தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பக்கா டேட்டா தெரிஞ்சிச்சு. திமுக அதிமுக கூட்டணி, சாரி பாஜக கூட்டணி, தப்பா சொல்லிட்டேன், பாஜக கூட்டணி திமுக கூட்டணி, புதுசா வந்த டிவிகே உடைய எழுச்சி என்னன்னு காங்கிரஸ் டேட்டா எடுத்துட்டாங்க. எங்களுக்கு குறைஞ்சபட்சம், நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 25% கிராஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய இது 30% கிராஸ் பண்ணிட்டோம். அப்ப அந்த டேட்டாவை எடுத்து பார்த்துட்டு திமுக ஓட் பேங்க் இன்னைக்கு 21% இருந்து 22% ஆயிடுச்சு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, 67க்கு அப்புறம் காமராஜ் ஆட்சி உருவாக்கணும்னா இந்த ஆட்சியில அவங்க பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க. இது ஒவ்வொரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டனுடைய 50 வருஷ கனவு. நடுவில் இருக்க தலைவர்கள் விட்டுருங்க, அந்த தலைவர்கள் இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க. ஆனா தொண்டர்களோட விருப்பத்துக்கு கிரீஷ் சோடங்கர் வந்து குரல் கொடுக்கிறார். அந்த குரலை கேட்டவன திமுக பயம் வந்துருச்சு. என்ன பயம்? ஐயோ ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு கேட்டா மொத்த கஜனாவும் இன்னைக்கு குடும்பம் போயிட்டு இருக்கு, நாளைக்கு அமைச்சர்ல உட்காந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. எனக்கு அப்புறம் என் பையன் தான் முதலமைச்சர் ஆகணும். இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்துட்டா பிஜேபிக்கு பிரச்சனை, பிஜேபி உள்ள வந்துடும். எப்படி? காங்கிரஸ்க்கு அமைச்சரவை கொடுத்துட்டா முஸ்லீம் லீக்குக்கோ, அண்ணன் ஜவஹர்லால் அண்ணனுக்கோ, கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கிற வாசிகி அம்மாக்கோ, விசிகேல இருக்க நம்ம தோழர்கள் அமைச்சரை கொடுத்துட்டா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்துடும். எவ்வளவு அழகான கால்குலேஷன் பாத்தீங்களா? திமுகக்கு 40 வருஷமா களத்தில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள், இவங்களை முதலமைச்சர் ஆகிற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அமைச்சர் கொடுத்துட்டா பிஜேபி உள்ள வந்துடும். அதனால என்ன சொல்லிட்டாங்க, உடனே அக்கா கனிமொழி அமைச்சு கிரீஷ் சோடங்கரை மாத்திருங்க. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து அடிமையா இல்ல, கொஞ்சம் ஃபேவரா இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு, இங்க இருக்கவங்க எல்லாம் திமுக ஃபேவரா இருக்காங்க, அதனால வந்து கொஞ்சம் மாத்துங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கிரீஷ் சோடங்கரை மாத்துங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை போல கிரீஷ் சோடங்கரை மாத்துங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் முடிக்கல தோழர், ஒரு நிமிஷம் நான் கேட்ட முடிச்சிடுறேன். சோ பேச்சுவார்த்தையே இன்னும் ஆரம்பிக்கல. கிரீஷ் சோடங்கரை எப்படி மாத்துறது திமுக சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு ராகுல் காந்தி ஐயா கேள்வி சொல்லியிருக்காரு, நான் கிரீஷ் சோடங்கரை மாத்த முடியாதுன்னு சொல்லிதான் இப்ப லேட்டஸ்ட் தகவல். இந்த பிரச்சனை எல்லாம் மூடிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் போய் இந்த கொஸ்டின்லாம் அங்க போய் கேளுங்க. ஏன் வந்து குழு போட மாட்டாங்கன்னா, இந்த சூழ்ச்சியும் கூட்டணி இருக்க எல்லா தோழர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், நோட்டிபிகேஷன் மார்ச் மாசம் 6 to 10 வருதுன்னு நினைச்சுக்கோங்க. கரெக்டா மார்ச் 5ஆம் தேதி குழுவை போடுவாங்க. அந்த குழு என்ன பண்ணும்னா, காங்கிரசுக்கு 26 தொகுதிக்கு மேல தரமாட்டோம், முடிஞ்சா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விசிகேக்கு 6 தொகுதிக்கு மேல கொடுக்க மாட்டோம், முடிஞ்சா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் லீக்கா வாப்பா அவனுக்கு 2க்கு மேல கிடையாதுப்பா, அவ்வளவுதான். சிறுபான்மையில தோழர்கள் சொல்லக்கூடிய திமுக 2024 எத்தனை எம்பி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க, எத்தனை எம்பின்னா? 22 எம்பி கரெக்டா?
22 எம்பில ஏன் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணல? திமுக எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 2 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த 2 கோடி உறுப்பினர்ல சிறுபான்மை தோழர்கள் இருக்காங்களா இல்லையா? ஏன் ஒரு முஸ்லீம் கூட வந்து திமுக வந்து முஸ்லீம் தோழர்களை எம்பியா நின்னு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல? ராஜிபா கொடுப்பாங்க, கூட்டணியில் இருக்கவங்க கொடுப்பாங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் தோழர்கள் எம்பி ஆக்க மாட்டாங்க. ஆனா இவங்க தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன். அந்த பாதுகாவலன் சொல்லக்கூடிய நடிப்பு தான் அவங்க படத்தை பிஜேபி ரிலீஸ் பண்ணோம், நாங்க ஹோல்ட் ஆகி நிப்போம். சோ கடைசி நேரத்து நோட்டிபிகேஷன் முன்னாடி குழுவை போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து இவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ வேற வழியே இல்லை அப்படின்னு இது வரைக்கும் அதிமுக இருந்துச்சு, பிஜேபியோட சேர்ந்தனால வேற வழி இல்லை, இவங்களுக்கு சைன் போட்டு போக வேண்டிய நிர்பந்தம். இன்னைக்கு டிவிக்கு வந்த பிறகு குழுவும் போட முடியல, பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்க முடியல. பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா எல்லாரும் இங்க வந்துருவாங்கன்னு ஒரு பயம். முதல் முறையா திமுகவுடைய வீக்னஸ் இங்கதான் தெரியுது. இந்த 10 வருஷம் திமுக கூட்டணி கட்சி தலைவரா இருக்க மு.க. ஸ்டாலினோட பயம் எங்க இருக்குன்னா, ஒரு பேச்சுவார்த்தை கூட குழு போறது கூட பயந்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா, இங்கதான் இந்த கூட்டணியோட வலு இழந்துருச்சு. அதனால நாங்க 234 தொகுதி ஜெயிப்போம் நாங்க சொல்றோம். காங்கிரஸோடைய பார்வை எப்படி இருக்குன்னா புரியல. திருப்பி சொல்றேன், எங்களுடைய நீதி சமூக நீதி மதச்சார்பின்மைக்கான கட்சி. காங்கிரசும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, விசிக தோழர்களும் சரி, தமிழ்நாட்டில் மத சார்பின்மைக்கும் சமூக நீதி பார்வைக்கும் அவங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலைப்பாடும் அவங்களுடைய நிலைப்பாடும் கொள்கைகள் பெரிய வித்தியாசம் கிடையாது. இல்ல ஐப்பத்திகளா கொஸ்டின் கேட்க வேண்டாம். முதல் வந்து நான் தான் சொல்றேன், முதல் திமுக குழு போடட்டும். அவங்க இன்னும் திமுக அது வந்து அவங்க வந்தா ஏத்துவீங்கிறது வந்து ஒரு டாமினேட் கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும். முதல் திமுக கூட்டணியில் இருக்கவங்க அறிவாலயம் கதையை கொஞ்சம் ஓபன் பண்ணி பூட்டி வைக்காம குழுவை போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கேட்ல இருந்து உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான்.